மதன் ஒரு ஏழ்மையான நபர். தொழிலாளியாக வேலை செய்து பணத்தை சம்பாதித்து வந்தார். கடுமையாக இரவும் பகலும் உழைத்ததற்கு பிறகும் கூட கொஞ்சம்தான் பணம் சம்பாதிக்க முடிந்தது. அதனால் அவரது குடும்பத்தை கவனித்துக் கொள்ள மிகவும் சிரமமாக இருந்தது. ஒரு சில நாட்களில் மதனுக்கு எந்த வேலையும் கிடைக்காது. அந்த நாட்களில் அவர் வெறும் கையுடன் வீட்டிற்கு திரும்ப வேண்டியிருக்கும். அந்த நாளில் குடும்பத்து உறுப்பினர்கள் எதையாவது சாப்பிட்டுவிட்டு காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கும். தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னால் மதனின் மனைவியான கமலா அவரிடம் சொன்னார், கேளுங்க, நாளைக்கு தீபாவளி. வீட்ல சமைக்க ஒண்ணுமே இல்ல, பணமும் இல்ல. கொஞ்சம் எங்கிருந்தாவது பணத்துக்கு ஏற்பாடு செஞ்சீங்கன்னா நான் பிள்ளைங்களுக்கு பலகாரம் செஞ்சு கொடுத்துருவேன். பிள்ளைங்களும் சந்தோஷமாயிடுவாங்க. அட கமலா, பணத்துல எங்கிருந்துமா கொண்டு வர? கடந்த 2-3 நாளா தொடர்ச்சியான கடைக்காரங்க கிட்ட போய்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. கடவுள் லக்ஷ்மி கணேஷின் கிருபை நம்ம மேல இருக்கிற வரைக்கும் நீங்க பாருங்க, இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அப்போது மதனின் பெண் குழந்தையான ஸ்வப்னா வந்து சொன்னார், அப்பா அப்பா, பவித்ராவோட அப்பா அவளுக்கு கம்பி மத்தாப்பு வாங்கி கொடுத்திருக்காங்க. எனக்கும் வேணும், வாங்கி தாங்கப்பா. மதன் மனதிற்குள் யோசிக்க தொடங்கினான். அட கடவுளே, நான் என்ன பண்றது? என்னுடைய குழந்தை இந்த முறை தீபாவளியை நல்லா கொண்டாட முடியல. என் குழந்தைங்க மீது கருணை காட்டுங்கள் கடவுளே. இன்னைக்கு ஏதாவது கண்டிப்பா வேலை கொடுங்க. அப்பதான் என்னுடைய குழந்தையும் மற்ற குழந்தைகள் மாதிரி நல்ல தீபாவளியை கொண்டாட முடியும். அதற்கு பிறகு மதன் வீட்டை விட்டு வெளியேறி கடைகளை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். மதன் கடைகளில் பல வியாபாரிகளிடம் வேலையை பற்றி கேட்டார். ஆனால் யாரும் மதனுக்கு வேலை கொடுக்கவில்லை. நாள் முழுவதும் வேலையை பற்றி தேடிக்கொண்டே மாலை ஆனது. பிறகு மதன் ஒரு வியாபாரியிடம் சென்றார். அப்போது அந்த வியாபாரி கடையை மூடிக்கொண்டிருந்தார். மதன் அவரிடம் சொன்னார், ஐயா, எனக்கு ஏதாவது வேலை கொடுக்க முடியுமா? உனக்கு என்ன மாதிரி வேலை வேணும்பா? எந்த வேலையா இருந்தாலும் நான் பார்க்குறேங்க. இதனால எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சா போதும். என்னுடைய குழந்தைங்க நல்ல தீபாவளியை கொண்டாட முடியும். இங்க பாருப்பா, நாளைக்கு தீபாவளி. என்னுடைய கடை கொஞ்ச நாளைக்கு மூடி இருக்கும். நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியும். அதுக்கு பதிலா நான் உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வேலை பண்ணணுங்கண்ணா? நீ என்ன பண்ற, நீ என்னுடைய கார்டை வச்சுக்க. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வா, நான் உனக்கு வேலையை பத்தி சொல்றேன். மதனுக்கு வேலை கிடைத்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. பின்பு தனது வீட்டை நோக்கி செல்லத் தொடங்கினார். வழியில் வரும்போது மிகவும் வேகமாக வந்த ஒரு கார் மதன் மீது மோதிவிட்டு சென்று விட்டது. மதனின் ஒரு கால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. என் கால் நல்லா உடைஞ்சிடுச்சு போல இருக்க. கடவுளே கடவுளே, எனக்கு என்னாச்சு? கடவுளே, உயிர் போகுது. அப்போது அங்கே ஒரு ஆட்டோ ஓட்டுபவர் வந்தார். ஆட்டோக்காரர் கருணை உள்ளம் கொண்டவர். சாலையில் விழுந்திருந்த மதனை அவர் பார்த்தார். பின்பு ஆட்டோவை நிறுத்தினார். பிறகு மதனிடம் சொன்னார், அட தம்பி, வண்டி உன் மேல மோதின மாதிரி தெரியுதப்பா. உன் காலையே அடிபட்டிருக்கே. உன் வீடு எங்கப்பா இருக்கு? சொல்லுப்பா, உன்னுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். என்னைய கூட்டிட்டு போக்குங்க, நான் உங்களுக்கு வழி சொல்றேன். ஆட்டோக்காரர் மதனை ஆட்டோவில் உட்கார வைத்துக் கொண்டு செல்லத் தொடங்கினார். சிறிது நேரத்தில் மதனை வீட்டிற்கு சென்று விட்டுவிட்டு பின்பு மீண்டும் திரும்பிவிட்டார். மதனை காயத்துடன் பார்த்த பிறகு கமலாவும் அவரது 2 குழந்தைகளும் கவலைப்பட்டனர். அட, உங்களுக்கு என்னாச்சு? இது எப்படி நடந்துச்சு?
அப்புறம் உங்களுக்கு இப்படி அடி எப்படி பட்டுச்சு? இருங்க, நான் உங்களுக்கு மருந்து கொண்டு வரேன். கமலா, என்ன சொல்றதுமா, என்னுடைய தலையெழுத்து நல்லா இல்லை, அதனாலதான் காயம் வந்துடுச்சு. கமலா மதனின் காயத்திற்கு மருந்து தடவினார். மதன் கமலாவிற்கு அனைத்து விஷயத்தையும் சொன்னார். பின்பு வியாபாரியினுடைய கார்டை கமலாவிற்கு கொடுத்தார். இங்க பாருமா, இந்த இடத்துக்கு போய் நீ வேலை பார்க்க ஆரம்பிச்சிடு. 1000 ரூபாய் கிடைக்கும். நம்முடைய குழந்தைகளும் தீபாவளி கொண்டாடலாம். சரிங்க, நான் காலையிலேயே சேட்டு வீட்டுக்கு போறேன். அடுத்த நாள் தீபாவளி. காலை ஆனதுமே கமலா வியாபாரியின் வீட்டிற்கு சென்றார். சேட்டிடம் சொல்ல ஆரம்பித்தார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நீங்க யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா ஐயா, நேத்து நீங்க ஏதோ வேலை செய்யறதுக்காக என் கணவரை உங்க வீட்டுக்கு வர சொல்லிருந்தீங்க. துரதிருஷ்டவசமாக அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால நான் அவருக்கு பதிலா இங்க வேலைக்கு வந்திருக்கேன். அட சரி சரி சரி, வேலையை உங்க கணவர் செய்யலாம் அல்லது நீ செய்யலாம், எனக்கு வேலை தானம்மா முக்கியம். அப்படின்னா சொல்லுங்க ஐயா, என்ன வேலை செய்யணும்? இங்க பாருமா, இன்னைக்கு இரவு என்னுடைய வீட்டில் தீபாவளிக்கு பார்ட்டி நடக்குது. வேலைக்காரங்க விடுமுறையில் போயிட்டாங்க. நீ அந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி வச்சிடுமா. தோட்டத்தில் தான் பார்ட்டி நடக்க போகுது. சரிங்க ஐயா, நான் இப்பவே சுத்தம் செஞ்சிடுறேன். கமலா தோட்டத்தை அங்கு சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அப்போது அங்கு வியாபாரியின் மனைவி மற்றும் அவர்களது 8 வயதான மகன் ராகேஷ் வந்தார்கள். அந்த பெண்மணி சொன்னார், கேளு, வாசலை பெருக்கினதுக்கு பிறகு நிறைய பாத்திரத்தையும் விளக்கணும். அப்புறம் பலகாரத்தெல்லாம் எடுத்து வைக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் எல்லா வேலைகளையும் சீக்கிரமாவே செஞ்சுடுவேன். அம்மா, நான் உங்களோட விளையாடுமே. வேண்டாம் ராகுல், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ தனியாவே விளையாடு. ராகேஷ் அந்த தோட்டத்தில் பாலுடன் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அந்த பெண்மணி நாற்காலியில் உட்கார்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு பாம்பு ஒன்று ராகேஷின் காலை தீண்டி விட்டது. ராகேஷ் கத்த ஆரம்பித்தான். அம்மா, என்னைய பாம்பு கடிச்சிடுச்சுமா. ஐயோ, என் பையனை பாம்பு கடிச்சிருச்சா? ஐயோ, என் பையனை யாராவது காப்பாத்துங்களே. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? அந்த பெண்மணி தனது மகன் ராகேஷை கையில் பிடித்துக்கொண்டு மிகவும் கத்த ஆரம்பித்தார். ராகேஷின் வாயில் இருந்து நுரை வர ஆரம்பித்தது. ராகேஷ் மயக்கமடைய தொடங்கினான். கமலாவும் வேலையை விட்டுவிட்டு ராகேஷிடம் வந்தார். ஐயோ கமலா, சீக்கிரமா ஐயாவை கூப்பிடு. பாம்பு கடிச்சிருச்சு என் பிள்ளைய. அவனை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். முதலாளி அம்மா, ராகுல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறதுக்கு நேரம் இல்ல. நான் பார்த்தேன், அது ரொம்ப விஷமுள்ள பாம்பு. எனக்கு பாம்போட விஷத்தை எடுக்க தெரியும். நான் இப்பவே ராகுலோட விஷத்தை எடுத்துடுறேன். எடுத்துருமா, எடுத்துரு, உனக்கு புண்ணியமா போகும். கமலா தனது வாயால் அதை உறிஞ்சி ராகேஷின் உடம்பிலிருந்து அனைத்து விஷத்தையும் எடுத்து விட்டார். ராகேஷின் மயக்கம் தெளிந்து குணமடைந்தான். அப்போது வியாபாரியும் அங்கு வந்து விட்டார். அட, என்னம்மா ஆச்சு? ஏன் இங்க இவ்வளவு கூச்சலும் குழப்பமும் இருக்கு? என்னங்க, நம்ம பையனை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அந்த பெண்மணி வியாபாரிக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்னார். வியாபாரி மனைவியிடம் சொன்னார், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல வேளை இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு. ஆனா இந்த ஏழை பெண்மணி தனது உயிரை கொடுத்து நம்மளுடைய குழந்தைய காப்பாத்திருக்கா. நாம இவளுக்கு நன்றி சொல்லணும். அவளுக்கு நல்ல வெகுமதியும் நம்ம கொடுக்கணும். 20,000 ரூபாயை வியாபாரி கமலாவுக்கு கொடுத்தார். அந்த வியாபாரியின் மனைவி கமலாவிற்கு பரிசு பொருட்கள், ஆடைகள் மற்றும் பட்டாசுகள் கொடுத்து சொன்னார், இத பாரு கமலா, இது எல்லாமே உன்னோட தீபாவளி பரிசு. நீயும் இன்னைக்கு உன் பிள்ளைங்களோட தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடு. அம்மா, உங்க மனசு ரொம்ப பெருசு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. கமலா தனது வீட்டிற்கு வந்தார்.
பரிசு பொருட்கள் அனைத்தையும் மதனிடம் கொடுத்துவிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் விலாவரியாக அவரிடம் சொன்னார். இரவானதும் கமலாவும் அவரது குழந்தைகளும் பூஜை செய்தனர். பூஜைக்கு பிறகு முழு குடும்பமும் இணைந்து இனிப்பை உண்டார்கள். பட்டாசுகளை வெடித்து மிகவும் சிறப்பாக தீபாவளியை கொண்டாடினார்கள்.